சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்பெல்லாம் நாங்க உன்னை பத்தின ஆதாரத்தை சேகரிச்சு வந்து காட்டும் போதெல்லாம் உன் பவரை யூஸ் பண்ணி அது நீ பொய்யாக்கி எல்லாரையும் முட்டாளாக்குனியும் அப்பவே முடிவு பண்ணிட்ட. இனிமே உன்கிட்ட நேரடியா மோதினால வேலைக்கு ஆகாது. உன்னெல்லாம் அசைக்க முடியாத ஆதாரத்தை வச்சுதான் உன் பல்ல புடுங்கணும்னு யோசிச்சு இதோ இவங்க எல்லாரும் தேடி போனேன். இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? திவ்யா மாதிரி ஏமாத்தப்பட்ட பொண்ணுங்களுக்கு போராடி நியாயத்தை வாங்கி கொடுக்கிற மகளிர் சங்க நிர்வாகிங்க. இன்னைக்கு இவங்க திவ்யாக்காக என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? மேடம், இது என்னன்னு தெரியுமா? திவ்யா வயித்துல வளர குழந்தைக்கு உன் புள்ளதான் அப்பங்கிறதுக்கான DNA ரிப்போர்ட். எப்படி எப்படி நீங்க பாட்டுக்கு வருவீங்க, 4 பொண்ணுங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு 5வது எங்க வீட்டு பொண்ண நாசம் பண்ண நீங்க பிளான் பண்ணுவீங்க. நாங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணும். என் குடும்பத்தை பத்தி உனக்கெல்லாம் என்ன தெரியும்? எங்களுக்குள்ள இருக்கிற பாசத்தை பத்தி தான் என்ன தெரியும்? உன்ன மாதிரி ஒரு அயோக்கிய எங்க குடும்பத்தை அழிக்க நினைச்சா நாங்களும் அப்படியே அழிஞ்சிருவோமா? இங்க பாரு, இதோட உன் ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டியாச்சு. இனிமே உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. உனக்கு வர ஆப்ஷனும் இல்ல. உன் பையன் இந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டியே ஆகணும். இல்ல சட்டம் தான் கடமையை செய்யும். என்ன மேடம், நான் சொன்னது சரிதானே? ஆமா 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 இவங்க சொல்ற மாதிரி தாலிய கட்டியே ஆகணும். தாலிய கட்டுன்னு சொல்றோம்ல. என்னடா பாக்குற? ரிப்போர்ட்டர்ஸ்ல இருந்து எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க. இவங்கெல்லாம் நினைச்சா ஒன்ன மட்டும் இல்ல, உங்க அப்பன் துண்டையும் உருவி விட்டுட்டு ஓட விட்டுருவாங்க. ஒழுங்கு மரியாதை போடா. போயே அந்த பொண்ணு களத்துல தாலியை கட்டி குடும்பம் நடத்துற வழியை பாரு. சார், இந்த பொண்ணு சொன்ன மாதிரி உங்க பையனை மனமேடையில உட்கார சொல்றீங்களா இல்ல அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்தவா? எது வசதி? என்னங்க இதெல்லாம்? இவங்கள பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது பண்ணுங்க. என்ன பிரம்மா, இதுக்கு மேலே இப்படியாவது முடிச்சா என்ன அர்த்தம்? உன் பையன் பண்ண கேடுத்தானே இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தான் செஞ்சது தப்புன்னு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லு. பிரம்மா, என்ன யோசிக்கிற? கட்ட சொல்லு. நாங்க சொல்றது காதுல விளையா? கட்ட சொல்லுங்க. எதுக்காக நின்னுட்டே இருக்கான்? கட்டு. அதான் தாலி சொல்றோம்ல. தாலி கட்டு. தாலியை கட்டு இல்லையா நீ? தாலி கட்டுப்பா. தாலியை கட்டு. சொல்றோம்ல. தாலியை கட்டுன்னு சொல்றோம்ல. தாலியை கட்ட சொல்லுங்க. அவனா வேற வழியே இல்லடா. நீ தாலி கட்டியே இல்ல ஜெயிலுக்கு போ. என்னையா லூசு மாதிரி பேசுற? டேய், இப்போ உன் அப்பா நினைச்சா கூட ஒண்ணும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன்டா. நான் சொல்றது கேளு. முதல்ல தாலியை கட்டு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமாடா சுந்தர், நீ தாலி கட்டினாதான் நாம தப்பிக்க முடியும். இல்லைன்னா எங்களையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. வயசான காலத்துல ஜெயில் வாசல எல்லாம் மிதிச்சு என்னால களியெல்லாம் திங்க முடியாதுடா. பேசாம தாலி கட்டுறேன்னு ஒத்துக்கோ. என்ன இப்ப நீ தாலியை கட்டுறியா இல்ல? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். திவ்யா கழுத்துல நான் தாலி கட்டுறேன். அப்புறம் என்ன? மாப்பிள்ள ரெடி, பொண்ணு ரெடி, எல்லாமே ரெடியா இருக்கு. மாப்பிள்ளைய பிடிச்சு வச்சு தாலி கட்ட வச்சிருவோம். மாப்பிள்ள வாங்க போலாம். வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள முறைக்கிறீங்க? அதான் தெரிஞ்சு போச்சே. வாங்க 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 வாங்க. மிஸ், நீ என்ன தனியா பார்த்துட்டு இருக்க? வா வா வா. நடக்கிறது ஃபுல்லா கவர் பண்ணி உங்க நியூஸ் சேனல் எல்லாத்துலயுமே அப்டேட் பண்ணிருங்க. ஏன் சொல்றேன்னா, இவங்க எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. பயங்கரமான கேடிங்க. இப்ப கல்யாணம் நடந்தாலும் கடைசியில ஆதாரம் எல்லாத்தையும் அழிச்சு கல்யாணம் நடக்கல, தாலி நாங்க கட்டலன்னு சொல்லி புதுசா ஏதாவது கிளப்பி விடுவாங்க. மேடம், நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வாமா போலாம். வாங்க வாங்க. வா வாங்க. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே, அப்படி ஓரமா ஒதுங்கி நின்னா என்ன அர்த்தம்? வாங்க
உங்க பையனையும் மருமகளையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் வாடி. சௌந்தரிய லட்சுமியே போற்றுவோம், சொர்க்க லட்சுமியே போற்றுவோம், ஜெயலட்சுமியே போற்றுவோம், ஜெகலட்சுமியே போற்றுவோம், தனலட்சுமியே போற்றுவோம், தானிய லட்சுமியே போற்றுவோம். ஐயா, திரிகுணலட்சுமி. ஒரே மந்திரத்தை எவ்வளவு நேரம் திருப்பி திருப்பி சொல்லுவீங்க? எல்லாம் நல்ல நேரம் தான். தாலியை தூக்கி கொடுங்கோ. சரி, தீரலட்சுமியே போற்றுவோம், தைரியலட்சுமியே போற்றுவோம். எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வேண்டுவாங்க. எடுத்துக்கோங்க. ஓங்காரலட்சுமியே போற்றுவோம், கஜலட்சுமியே போற்றுவோம், கனகலட்சுமியே போற்றுவோம், கற்பகலட்சுமியே போற்றுவோம், கனகாபிஷேகலட்சுமியே போற்றுவோம், கன்யாலட்சுமியே போற்றுவோம், காருண்யலட்சுமியே போற்றுவோம், கிருபாலட்சுமியே போற்றுவோம், கீர்த்திலட்சுமியே போற்றுவோம், கோலட்சுமியே போற்றுவோம், கோலாபலட்சுமியே போற்றுவோம், சத்தியலட்சுமியே போற்றுவோம், சர்வலட்சுமியே போற்றுவோம், சம்பத்லட்சுமியே போற்றுவோம், சந்தாலட்சுமியே போற்றுவோம், சாந்தலட்சுமியே போற்றுவோம், சித்தலட்சுமியே போற்றுவோம், சுபாலட்சுமியே போற்றுவோம், சுபலட்சுமியே போற்றுவோம், லட்சுமியே போற்றுவோம், தைரியலட்சுமியே போற்றுவோம், லட்சுமியே போற்றுவோம், வாங்க. பூஜ்யலட்சுமியே போற்றுவோம், மகாலட்சுமியே போற்றுவோம், மாயாலட்சுமியே போற்றுவோம், லட்சுமியே போற்றுவோம், யௌவனலட்சுமியே போற்றுவோம், ராஜலட்சுமியே போற்றுவோம். சீக்கிரம் தாலியை கட்டுங்க. பிரம்மா சார், உங்க ஆசைப்படியே பொண்ணு மாப்பிள்ளைக்கு அச்சத்தை தூவி ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. சந்தோஷம் தானே? என்ன பிரம்மா, இப்படியே முறைச்சுக்கிட்டு இருந்தேன்னு வையே, உன்னை பாக்குறவனு பயம் வராது, சிரிப்பு தான் வரும். முகத்தை அந்த மாதிரி வச்சுக்காதையா, உனக்கு செட் ஆகல. பொண்ணு மாப்பிளையும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், என்ன பண்ற நீ? நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணலன்னா என் வாழ்க்கை அந்த ஜெயிலே முடிஞ்சிருக்கும்.